அயனார் துணையில அடுத்த நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். ஊரார் ஒதுக்கி வச்ச ஓவியம் என்ன பொறுத்தவரை காவியன்ற மாதிரி நடேசனுடைய நல்ல மனசை பிடிச்சவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. வீட்டுல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து பாண்டிக்கு 3 லட்ச ரூபா ரெடி பண்ணி கொடுத்துறாங்க. அந்த நேரம் பல்லவனுடைய அம்மா பார்த்தா வீட்டுல இல்ல. எல்லாரும் பணத்தை பெரட்டி பாண்டி கையில கொடுக்க பாண்டி கையில சரியா 3 லட்ச ரூபாய் எண்ணி வச்சிருக்காரு. அந்த நேரம் தான் பல்லவனுடைய அம்மா கடைக்கு போயிட்டு வீட்டுக்குள்ள வராங்க. பாண்டி கையில பணத்தை பார்த்ததும் பல்லவனுடைய அம்மா கடந்து பரபரன்னு பறக்குது. பணம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மனசுக்குள்ள நினைச்சிட்டு இம்பட்டு பணம் கையில வச்சிருக்கானே அப்படின்னு சொல்லி பல்லவன் அம்மா மனசுக்குள்ள நினைக்க, என்னம்மா எங்கேம்மா போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்க, இல்லப்பா கொஞ்சம் காய்கறி இல்லை, அதான் போய் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் அம்மா சொல்ல, ஏம்மா என்கிட்ட சொல்லியிருந்தா நானே வாங்கிட்டு வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும், தினமும் நீ தானேப்பா வாங்கிட்டு வந்துகிட்டு இருக்க, நான் சரி வீட்டுக்குள்ளேயே தானே இருக்கும் அப்படி நடந்து போய் வாங்கிட்டு வரலான்னு வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் அம்மா சொல்லிக்கிட்டு இருக்கேல, ஆமாப்பா என்ன கையில இவ்வளோ பணம் வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியை பார்த்து கேட்கவும், அப்பதான் சேரன் சொல்றாரு, மா அவன் ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டோம், பாண்டி மெக்கானிக் ஷெட்டு வச்சிருக்கான், அந்த மெக்கானிக் செட்டை வந்துட்டு ஓனர் 3 லட்ச ரூபா கொடுத்துட்டு லீஸுக்கு எடுத்துக்க சொல்லியிருக்காரு, அதனால தான் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பணத்தை பரட்டிட்டோம், 3 லட்ச ரூபாய் இப்போ ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும், 3 லட்சமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பல்லவன் அம்மா மனசுக்குள்ள நினைக்க, சரி ஏன் பணத்தை கையில் வச்சிருக்கு, போய் உள்ளே வைக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் அம்மா சொல்ல, அப்பதான் சோழன், டே வீட்டிலலாம் ஒன்றும் நீ வைக்க வேணாம், இப்பயே போய் ஓனரை பார்த்து கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், பல்லவனுடைய அம்மா மனசு கடந்து பதறுது, ஐயோ ஓனர் கையில் கொடுக்க போறானா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் அம்மா நினைக்கையில, அப்பதான் பாண்டி சொல்றாரு, இல்லடா சோழா ஓனரு ஊருக்கு போயிருக்காரு, அவர் வர்றதுக்கு 2 நாள் ஆகும், நான் உள்ள பீரோலேயே பணத்தை வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி நேரம் பார்த்து அந்த பேக்கை பார்த்தா உள்ள போய் பீரோவில் வச்சிடறாரு. பீரோவில் வச்சதை பார்த்தா பல்லவன் அம்மா பார்த்துறாங்க. பல்லவன் அம்மா பார்த்ததும், அப்பாடா நல்ல வேலைக்கு 3 லட்ச ரூபாயை கொண்டு போய் கொடுத்துருவானோன்னு நினச்சேன், 3 லட்ச ரூபா இங்கே பீரோவில் தான் இருக்கு, எப்படியாவது இன்னைக்கு ராத்திரியோட ராத்திரியா பணத்தை எடுத்துட்டு ஓடிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் அம்மா பார்த்தா திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கு. அன்னைக்கு நைட்டு பார்த்தா எல்லாருமே தூங்கிடுறாங்க. நிலா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நிலாவுக்கு ரொம்ப ஒர்க் ப்ரெஷராக இருக்கு, உட்காந்து எல்லா ஒர்க்கையும் இன்னைக்கு நைட்டு முடிச்சிடணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய வேலையை உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சேரன் சோழன் பாண்டியன் பல்லவன் சொல்லிட்டு எல்லாரும் ஹாலில் படுத்துடுறாங்க. இங்கே பல்லவனுடைய அம்மாவுக்கு அவங்களுடைய வீட்டுக்கார்ட்ட இருந்து ஃபோனு வருது. அந்த ஃபோனை எப்படி பேசுறதுன்னு தெரியாமல் எடுத்துட்டு கொல்லப்புறமா வராங்க. அங்கே என்னடா ஃபோன் பேசுகிற யாரோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் எட்டி பார்க்க, ஜன்னல் வழியாக பார்த்தா பல்லவன் அம்மா பேசுகிறத எல்லாத்தையுமே நிலா கேட்டுறாங்க. என்னையா எப்போ பார்த்தாலும் காசு காசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, நானும் காசுக்கு ரெடி பண்ணிட்டு தாயா இருக்கேன், எப்படியும் நாளை காலைக்குள்ளே உனக்கு தேவையான பணத்தை எடுத்துகிட்டு நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் அம்மா பேசுகிறதையும் நிலா கேட்டுறாங்க. அப்போ இவங்க பணத்தை வீட்டில் வேற வச்சுருக்கோம், இவங்க பணத்தை எடுத்துகிட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுக்கு பார்த்தா ஒரு சந்தேகம். இவங்க தானே எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்ணாங்க, இப்போ என்னன்னா ஃபோனில் இங்கே வந்ததுலேருந்து எல்லா வேலையும் என் தலையில் விழுந்துருச்சுன்னு சொல்கிறாங்க, இவங்க என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க, இவங்க பேசுகிறத பார்த்தா பல்லவனுக்காக வந்த மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுக்கு ஒரு பக்கம் சந்தேகமே வந்துடுது. சரி எனக்கு என்னமோ இது சரின்னு படலை அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பார்த்தா நிலா ரூமுக்குள்ளே போயிட்டு பணத்தை எடுத்துகிட்டு வந்து இங்கே நிலா ரூமுக்குள்ளே வச்சுக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்துட்டு பல்லவன் அம்மா ஃபோனையும் பேசி முடிச்சுட்டு இங்கே ரூமுக்குள்ளே வராங்க. எல்லாரும் தூங்கிட்டாங்களான்னு சொல்லிட்டு ஒரு தடவை பார்த்தா எல்லாத்தையும் நோட்டை விட்டுக்கிறாங்க. எல்லாரும் பார்த்தா தூங்கியிருக்காங்க. நிலாவோடைய ரூம் கதவும் பார்த்தா பூட்டி இருக்கு. நிலா ரூம்குள்ளே போய் பணத்தை எடுத்துகிட்டு வந்து விவரமாக அவங்க ரூமுக்குள்ளே வச்சுக்கிறாங்க. இங்கே ஒரு பல்லவனுடைய அம்மா பார்த்தா சோழனுடைய அந்த இன்னொரு ரூமுக்குள்ளே தேடி பார்க்குறாங்க. பணம் இந்த கபோர்டில் தானே பீரோவில் தானே வச்சான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அவசரமாக துணியெல்லாம் எடுத்து போட்டு தேடி பார்க்குறாங்க. பணம் பார்த்தா அங்கே இல்லை. இந்த ரூமுக்குள்ளே கொண்டாந்து தானே பணத்தை நம்ம கண்ணு முன்னாடி வச்சான் அப்படின்னு சொல்லி பல்லவன் அம்மா அலசி தேடி பார்க்குறாங்க. பணம் அந்த கபோர்டுலேயே இல்லை. பணம் இங்கே போயிருக்கும், அந்த ஆளுக்கிட்ட வேற நான் காலையில் பணத்தை கொண்டாந்து தரேன்னு சொல்லிட்டேனே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் அம்மா முழிச்சு போய் உட்காந்துருக்க. நிலா பார்த்தா பணத்தை கபோர்டில் வச்சு நிலாவும் பார்த்தா வேலையெல்லாம் முடிச்சுட்டு படுத்து தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையில் ஆயிடுது. எல்லாரும் பார்த்தா வேலை கிளம்பிடுறாங்க. நிலாவுக்கு பார்த்தா பல்லவனுடைய அம்மாவை பார்க்க ஒரு விதமான உறுத்தலாகவே இருக்குது. இவங்க இங்கே இருக்கிற தட்டிக்கும் இந்த பணத்துக்கு சேஃபே கிடையாதே, எப்படி என்ன பண்ணுறது, பணத்தை கையோடு எடுத்துட்டும் போக முடியாது, நம்ம போகிற வழியில் ஏதாவது பணம் திருடு போயிடுச்சுன்னா அப்புறம் என்ன பண்ணுறது, பாண்டி 3 லட்ச ரூபா கண்டிப்பாக லீஸ்க்கு கொடுத்தே ஆகணும், வீட்டிலையும் வச்சுட்டு போக முடியாது, எப்படியும் இவங்க பணத்தை எடுக்கிற நோக்கத்தில் தான் இருந்தாங்கன்னா நேற்று ராத்திரியே அந்த கபோர்டில் பார்த்துருப்பாங்க, பணம் இல்லைன்ற விஷயம் தெரிஞ்சிருக்கும்,
என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுக்கு பார்த்தா காலையில் இதே ஃபுல்லாக யோசனையாகவே இருக்குது. பல்லவனும் காலேஜ் கிளம்பிடுறாரு, சோழனும் பார்த்தா சவாரிக்கு போயிடுறாரு, சேரனும் வேலை கிளம்பிடுறாரு. வீட்டில் இருக்கிற எல்லாரும் பார்த்தா ஆளுக்கு பார்க்க அவங்க வேலை கிளம்பிடுறாங்க. நிலாவும் இதே யோசனையோட பார்த்தா ஆஃபீஸ்க்கும் கிளம்பி போயிடுறாங்க. நடேசன் பார்த்தா இங்கே வெளியில் வழக்கம் போல் உட்காந்துருக்காரு. பல்லவன் அம்மா எட்டி பார்க்குறாங்க. எல்லாரும் வேலைக்கு போயிட்டாங்களான்னு பார்க்குறாங்க. எல்லாரும் பார்த்தா அவங்கவுங்க வேலைக்கும் போயிட்டாங்க. நடேசன் மட்டும்தான் வாசல் உட்காந்துருக்காரு. இந்த ஆள் இங்கே உட்காந்துருக்காரு, இந்த ஆள் இருந்தால் பணத்தை எடுத்துகிட்டு நம்மளால் போக முடியாது. பணம் இந்த வீட்டுக்குள்ளே தான் எங்கேயோ இருக்குது. இந்த பணத்தை எடுக்காமல் இங்கேருந்து நம்ம போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் அம்மா நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நடேசன் வாசலில் உட்காந்துருக்காரு. டீயோ காஃபியோ ஏதாவது போய் போட்டு கொடுத்தாதான் இந்த ஆள் நம்ம மேலே கோவமாகி நம்ம மூஞ்சில முழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆள் கடத்தேர் பக்கம் கிளம்பி போயிடுவார். வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லி வேகமாக பார்த்தா இங்கே கிச்சனில் போய் டீயை போட்டு எடுத்துகிட்டு வந்து பல்லவன் அம்மா நடேசன் கிட்ட கொடுக்குறாங்க. இந்தாங்க டீ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் அம்மா சொல்லவும், ஏய் உங்ககிட்ட இப்போ நான் டீ கேட்டேனா? யாருடி நீ முதல்ல? நீ யாரு? முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்புடி அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும், போனா நான் எங்கேயா போறது அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் அம்மா சொல்லவும், ஓ எங்கேயாவது போ அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும், ஏயா வந்ததுலேருந்து என் மேலே இப்படி வெறுப்பை காட்டுற அப்படின்னு சொல்லி பல்லவன் அம்மா சொல்லவும், ஓ முகத்திலேயே முழிக்க கூடாதுன்னு இருக்கேன், டீயை போட்டு வந்து கொடுக்குற சனியை பிடிச்சவ அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் பார்த்தா எந்திரிச்சு சைக்கிள் எடுத்துட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. அப்பாடா நம்ம நினச்சி வந்தது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி வேகமாக பார்த்தா காப்பி தட்டை கீழே வச்சுட்டு இங்கே நிலா ரூமுக்குள்ளே போய் பார்த்தா பல்லவன் அம்மா அலசி பிடிச்சி தேடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நிலா வந்துக்கிட்டு இருக்காங்க. நமக்கு இது சரிப்படலை அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கையோடு எடுத்துகிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி நிலா பார்த்தா பணத்தை எடுக்கிறதுக்காக திரும்ப ஆஃபீஸ் போனவங்க பாதி வழியிலே திரும்ப வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்துடுறத இங்கே பல்லவன் அம்மா கவனிக்கவே இல்லை. இங்கே பணம் தேடுற மும்மரத்தில் பார்த்தா இங்கே நிலா ரூமில் போய் தேடிக்கிட்டு இருக்காங்க. பணமும் பார்த்தா கையில் கிடச்சிருது. சரியாக நிலாவும் பார்த்தா வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. வீட்டுக்குள்ளே வந்துட்டு ரூமு கதவையும் திறங்குறாங்க. இங்கே பல்லவன் அம்மா கையில் பணமும் கையோட நின்று எல்லாத்தையும் எடுத்து எண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்தா நிலா பார்த்து பயங்கரமான அதிர்ச்சி. அப்போ நம்ம நினச்சது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பார்த்தா நிலா ஃபோன் எடுத்து வீடியோவாகவே எடுத்துடுறாங்க. இதை வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட நம்ம சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. வீடியோ ஆதாரமாக காமிச்சா கண்டிப்பாக நம்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா பார்த்தா ஃபோனில் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை பல்லவன் அம்மா கவனிக்கவே இல்லை. பல்லவன் அம்மா பார்த்தா பணத்தெல்லாம் எடுத்து சேலைக்குள்ளே இங்கே சொருகிக்கிறாங்க. நிலா பார்த்தா சத்தமே இல்லாமல் மறுபடியும் வெளியே போயிட்டு கதவை திறக்கிறத ரொம்ப சத்தமாக திறக்கிறாங்க. யாரோ கதவை திறக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி வேகமாக பார்த்தா பல்லவனுடைய அம்மா வெளியே ஓடியாராங்க. வந்து பார்த்தா நிலா, என்னம்மா ஏ ரூமில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிலா பார்த்தா எதுவுமே தெரியாத மாதிரி கேட்கவும், இல்லைம்மா சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஒரு ரூமெல்லாம் கூட்டி சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி பல்லவன் அம்மா சொல்லவும், உங்களுக்கு எதுக்குமா அந்த தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், இல்லைம்மா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் அம்மா பார்த்தா அப்படியே கடந்து பதறாங்க.